வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜஸ்பிரித் பும்ராவோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா April 7 நம்மளுடைய ஜஸ்பிரித் பும்ரா ஆர்சிபிக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் அவைலபிளாக இருக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருந்தது. அதை நம்ம அப்டேட்டும் பண்ணியிருந்தோம். பட் அதுலேயே நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். டோட்டலி ஜஸ்பிரித் பும்ரா ஃபுல் ஃபிட்னஸ் இன்னுமே கெயின் பண்ணல. ஒரு NCAல பவுலிங் இப்போ தான் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. 90% ஃபிட்னஸோட மும்பை இந்தியன்ஸ் எப்படி ஆர்சிபி எகென்ஸ்டான மேட்ச்சில் பும்ராவை களமிறக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு கொஷின் மார்க்காகவே இருக்குது அப்படின்னு. இப்போ அதுக்கு ஒரு ஆன்சர் வந்துருச்சு. பும்ராவோட கம்பேக் அப்படிங்கிறது ஸ்டில் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அவருடைய கன்ஃபார்ம் அப்படிங்கிற அப்டேட் என்ன அப்படின்னா, அவரோட கம்பேக் டிலே ஆகுது அப்படிங்கிறது தான். அவர் இப்போ தான் NCAல பவுலிங் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபிட்னஸோட அந்த ஒரு பவுலிங் போடுறாரா அப்படின்னா கிடையாது. பும்ராவோட ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இருக்குது. பட் ஆனால் ஃபுல் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது இல்லை. அதாவது மேட்ச்க்குன்னு ஒரு ஃபிட்னஸ் இருக்கும். அந்த ஃபிட்னஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக அந்த இடத்துல விளையாட முடியும். இப்போ ஆர்ஆருக்கு சஞ்சு சாம்சன் எப்படி இம்பாக்ட் பிளேயராக ஆடிட்டு அதுக்கப்புறம் இப்போ ஒரு மறுபடியும் NCAக்கு போயிட்டு அவருடைய சைடை கிளியரன்ஸ் காமிச்சு இப்போ ஃபுல் ஃபிட்னஸ் வாங்கிட்டு மீண்டும் வந்திருக்கிறாரு. அது பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட்ஸ்மேன். பெரிய லெவலில் ப்ரெஷர் அப்படிங்கிறது இருக்காது. பட் ஆனால் பவுலர்னு பார்க்கும்போது நம்ம ரன்னப்பில் இருந்து அவருடைய அந்த ஒரு டெலிவரி வரைக்கும் எல்லாமே பார்க்கணும். அதனால் பும்ராவை பொறுத்த வரைக்கும் ஒரு கீ பிளேயராக இருக்கிறதுனால அவர் ஃபுல் ஃபிட்னஸ் வந்ததுக்கப்புறம் தான் MIக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி NCAல தெளிவாக சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவருடைய கம்பேக் எப்போ ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல ஒரு டெஃபினட்டான ஒரு டைம் லைன் அப்படிங்கிறத சொல்ல முடியாது அப்படின்னும் NCA தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவருடைய ஃபிட்னஸ் ரீகெயின் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அவரை இமீடியட்டாக கம்பேக் கொடுக்கணும், இந்த டைமில் இந்த டேட்டில் இவர் கம்பேக் கொடுத்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரை ஸ்ட்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மீண்டும் அது ஒரு கரியர் த்ரெட்டனிங் இன்ஜுரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அந்த இடத்துல ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கு. அதே நேரம் அவருடைய கம்பேக் அப்படிங்கிறது மிட் ஏப்ரலில் இருக்கும். April 2nd வீக் அப்படிங்கிற அந்த ஒரு டைமில் கண்டிப்பாக பும்ராவோட கம்பேக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். April 2nd வீக் தான் அந்த கம்பேக் அப்படிங்கிற விஷயமே நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் அப்டேட் வந்திருக்கு. செலக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் பும்ரா அந்த இங்கிலாண்டோட டெஸ்ட் சீரியஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே அவரை வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்க பிளான் பண்ணிருக்காங்க. IPL அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் தான். அதை தாண்டி ஒரு கீ பிளேயர் அப்படிங்கிறவர் இன்டர்நேஷ்னல் சைடில் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அதனால் இங்கிலாந்து சீரியஸ்க்கு நீங்கள் அவரை தயார்படுத்துங்க. இஃப் பும்ரா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் IPL ஆடினா அவருக்கு ஸ்ட்ரெஸ்ட் ஆகும், மீண்டும் இருக்கிற இன்ஜுரி கொஞ்சம் சீரியஸ் ஆகும். இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா IPL ஸ்கிப் பண்ணிட்டு அவர் டேரெக்டாக இன்டர்நேஷ்னல் சைடுக்கு ட்ரெயின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இப்போ செலக்டர் சைட்லேருந்து சொல்லப்பட்டிருக்கு. பும்ரா RCBக்கு எகென்ஸ்டான மேட்ச்சில் கிடையாது அப்படிங்கிறது மொதல் விஷயம். அடுத்தது அவருடைய கம்பேக் டிலே ஆகுது அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம். மிட் ஏப்ரலில் அவர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது மூணாவது விஷயம். ப்ளஸ் அவர் ரொம்ப கன்ஸ்ட்ரைனாக இருக்கிறார் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சைடில் தான் அவரை பார்க்க முடியுமே தவிர MIல பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயமும் அந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. உண்மையாக பும்ராவோட அப்டேட் இதுதான். இப்படி தான் பும்ராவோட டைம் லைன் போயிட்டுருக்கு. மற்ற அப்டேட்ஸ் எது வந்தாலும் அதை நம்ப வேணாம். இதை தான் கிளியர் பண்ண விரும்பினேன். அதனால தான் இந்த ஒரு அப்டேட்.